சொல்லுங்க, டயர்டாவாதீங்க திவ்யா. உங்களுக்கு முடியலையா? வந்துறீங்களா வெளியே? ஏன்னா பேஷண்ட்னு ஒரு மூஞ்சி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களை எதுவும் கேட்க முடியாது. ரஜினியும் சேர்த்து ஐஸ்கிரீம் எடுத்த சொல்றாங்க திவ்யா, அது கூட புரிஞ்சதா தெரியல உங்களுக்கு. இதுதான் மாஸ்டர் மைண்ட். நான் உங்ககிட்ட பேசல, கொடுத்த வேலையவே செய்யறதுக்கு வக்கில்ல. உங்ககிட்ட எனக்கு பேசுறதுக்கு ஒண்ணு இல்ல. என்னமாச்சு இருக்கீங்களா, வெளியே போறீங்களா அப்படின்னு விஜய் சேதுபதி சார் கேட்ட உடனே ஷாக் ஆயிட்டு நின்னாங்க திவ்யா. கொடுத்த டாஸ்கை செய்யறதுக்கே வக்கு இல்லை, இதுல உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு செம்மையா டைலாக் பேசின விஜய் சேதுபதி சார். பிக் பாஸ் எப்ப கண்ணு அடைக்கணும், அடுத்த சீசன்ல கண்ணு திறக்க கூடாதுன்னா சொல்ல வருதுல்ல. இதெல்லாம் அட்ரஸ் பண்ணலைன்னா பிக் பாஸ் நீங்க இப்படி திறந்து வச்சிருக்கீங்கல்ல கண்ணை, அதை அடுத்த சீசன்ல மூடி வச்சுக்கோங்க. இதெல்லாம் யோசிக்கிறது யாரு? நீதானா? நான் அதுக்காக சொல்லல சார். எதுக்கு வேணா சொல்லாங்க, நீங்க யாருங்க அதை சொல்றதுன்னு கேக்குறாங்க. நானு வேற என்னெல்லாம் பண்ணிருந்தா நீங்க அந்த டாஸ்கை செஞ்சிருப்பீங்க, உள்ள போயிருப்பீங்க. அது விஜய் சேதுபதி சார் சாண்ட்ராவை செம்மையா விடுத்து வாங்கிட்டாங்க. பிக் பாஸ் எப்போ கண்ணை திறக்கணும் எப்போ மூடணும்னு அதை நீங்க எப்படி சொல்லுவீங்க? உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இந்த வீடியோ பிடிச்சவங்க லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்.